அறுபத்து மூவர் திருவிழா என்பது சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் வெகு விமர்சையாக நடைபெறும் ஆன்மீக மற்றும் பாரம்பரிய திருவிழாவாகும். அறுபத்து மூவர் என்றால் யார், அவர்களின் பெருமைகள் என்ன, இவ்விழாவின் சிறப்புகள் என அறுபத்து மூவர் திருவிழாவை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம், இது இறையருள். அறுபத்து மூவர் என்பது சிவபெருமானுக்கு பரம பக்தியுடன் வாழ்ந்த 63 நாயன்மார்களை குறிக்கும் ஒரு பொது பெயராகும். இவர்கள் அனைவரும் வெவ்வேறு காலகட்டங்களில் பிறந்து தங்கள் வாழ்க்கையை சிவபக்திக்கே அர்ப்பணித்து பல தியாகங்களை செய்து பெருமகிழ்வுடன் இறைவனை பாடி மக்களை நல்வழிப்படுத்தினர். இவர்களின் வாழ்வும் வாக்கும் செயலும் சிவபெருமானை அடைவதற்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. பங்குனி மாதம் உத்திர பெருந்திருவிழா. கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள் கொண்டு 10 நாட்கள் கோலாகலமாக நடைபெறும் நிகழ்வாகும். தேவாரம், திருவாசகம் போன்ற இறைபக்தி பாடல்கள் கோவிலில் சிறப்பாக இசைக்கப்படுகின்றன. இதில் ஒரு பகுதியாக 63 திருவிழா நடைபெறுகிறது. இவ்விழாவின் பொழுது 63 நாயன்மார்களும் கேடயம் என்னும் சப்பரங்களில் எழுந்தருளச் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் கோவில் உட்பிரகாரத்தில் காட்சியளிப்பார். முழுமுதற் கடவுள் விநாயகர், ஸ்ரீ கற்பகாம்பாள், ஸ்ரீ கபாலீஸ்வரர், வள்ளி தெய்வானையுடன் முருகன், சண்டிகேஸ்வரர் தனித்தனியே பல்லக்குகளில் சிறப்பாக அலங்கரித்து பக்தர்கள் தங்களின் தோளில் சுமந்து கோவில் உட்பிரகாரத்தில் ஒருமுறை வலம் வந்து மக்களுக்கு காட்சியளிக்க, பின்பு வீதி உலாவிற்காக சிறப்பு விமானங்களில் பொருத்தப்பட்டு அலங்கரிக்கப்படுகின்றன. கோட்டி சூரிய பிரகாசனே கனக சபைஷனே கோட்டி சூரிய பிரகாசனே கனக சபைஷனே கோட்டி சூரிய பிரகாசனே
கைலாய வாத்தியம், நாதஸ்வரம், மேளதாளங்கள் கொண்டு 63 விநாயகர், கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள், வள்ளி தேவானையுடன் முருகன், சண்டிகேஸ்வரர் மக்களுக்கு காட்சியளிக்க வீதி உலா செல்வதை பார்ப்போம் வாருங்கள். கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் இசைக்க பக்தர்களின் பக்தி கோஷங்களுடன் கோவிலிலிருந்து வீதி உலாவிற்காக விநாயகர் முன் செல்ல பெரும் வெள்ளி விமானத்தில் ஸ்ரீ கபாலீஸ்வரரும் விமானத்தின் பின்னால் ஸ்ரீ கற்பகாம்பாளும் வள்ளி தெய்வானையுடன் முருகரும் சண்டிகேஸ்வரரும் தொடர்ந்து வர விழா வெகு விமர்சையாக ஆரம்பமாகும்.
சமயக்குறவர்களான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய 4வரும் தனித்தனியே பல்லக்குகளில் எழுந்தருளுவார்கள். சமயக்குறவர்கள் 4வரில் முதன்மையானவராக போற்றப்படுபவர் திருஞான சம்பந்தர். திருமயிலை பற்றியும் கபாலீஸ்வரரை பற்றியும் எழுந்த முதல் இலக்கியம் திருஞான சம்பந்தர் பாடிய மட்டிட்ட புண்ணியம் காணல் என தொடங்கும் பதிகமேயாகும். திருமயிலையில் வாழ்ந்த சிவநேசர் பெரும் சிவபக்தர். சைவ சமய தொண்டினை செய்யும் திருஞான சம்பந்தருக்கு தன்னுடைய மகளான அங்கம் பூம்பாவையை திருமணம் செய்து வைக்க அவர் எண்ணியிருந்தார். தோழிகளுடன் பூம்பாவை விளையாடும் பொழுது பாம்பு தீண்டி இறந்து விடுகிறாள். தன்னுடைய மகளின் அஸ்தியை பாதுகாத்து வந்த சிவநேசர் திருமயிலைக்கு வந்திருந்த திருஞான சம்பந்தரை சந்தித்து நடந்ததை கூற, இறந்து போன பூம்பாவையின் அஸ்தியை கொண்டு வரச் செய்து இறைவனை நினைத்து தேவார தமிழ் பாடல்கள் மூலம் பூம்பாவையை மீண்டும் உயிர் தொழ வைக்கிறார். திருஞான சம்பந்தர் பாடிய 11 பாடல்களில் முதல் 10 பாடல்கள் பூம்பாவையை அழைக்கும் முறையில் உள்ளன. இப்பதிகத்தில் மயிலை திருத்தலத்தில் உள்ள கபாலீஸ்வரர் பற்றியும், மயிலை தலம் பற்றியும், மயிலையில் நடைபெறும் விழாக்கள் பற்றியும் கூறப்பட்டுள்ளன. அங்கம் பூம்பாவை உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறும் வகையில் வெள்ளி வாகனத்தில் எழுந்தருளியிருக்கும் கபாலீஸ்வரர் முன்பு சிவநேசரும் அங்கம் பூம்பாவையும் பல்லக்கிலிருந்து நன்றி சொல்லும் விதமாக வழிபடப்பட்டு கபாலீஸ்வரரை பார்த்தவாறே பின்னோக்கி வீதி உலா செல்கின்றனர். கோயில் வாசலில் வெள்ளி வாகனத்தில் வீதி உலாவிற்காக வீற்றிருக்கும் கபாலீஸ்வரர் முன்பு 63 சப்பரங்களும் அடுத்தடுத்து கொண்டு வரச் செய்து 63 நாயன்மார்களும் கபாலீஸ்வரரை பார்த்து மனமுருகி பாடும் வழிபாட்டினை செய்து கபாலீஸ்வரரை பார்த்தவாறே பின்னோக்கி வீதி உலாவிற்கு சென்று மக்களுக்கு காட்சி அளிக்கின்றனர். மதிய வேளையில் கோவிலிலிருந்து வீதி உலா செல்லும் சப்பரங்கள் மற்றும் விமானங்கள் எல்லா பந்தல்களிலும் நின்று அனைவருக்கும் காட்சியளித்து மக்கள் கடலில் மிதந்து வந்து கோவில் சென்றடைய இரவு நேரமாகிவிடுமாம்.
63 திருவிழாவிற்கு வரும் பக்தர்கள் அடியவர்களையும் ஆண்டவனையும் தரிசனம் செய்து மனநிறைவு அடைகின்றனர். இருப்பினும் பக்தர்கள் யாரும் பசியால் வாடிவிடக்கூடாது என்பதற்காக கோவிலைச் சுற்றி பல்வேறு இடங்களில் பல சுவை உணவுகள், தாகம் தீர்க்கும் மோர் மற்றும் குளிர்பானங்கள் போன்றவை அன்னதானமாக பலரும் செய்கின்றனர். சென்னை மட்டுமல்லாது பல்வேறு இடங்களிலிருந்து வரும் பக்தர்கள் பெருங்கடலென மயிலையில் திரண்டிருக்க கபாலி கபாலி என கோஷமிட்டபடி 63 சப்பரங்களை தூக்கி வரும் பக்தர்களை பார்க்கும் பொழுது இது மயிலையா அல்லது கயிலையா என்று நம்மை மெய்மறக்கச் செய்யும்.
63 திருவிழாவை காண வந்த பக்தர்கள் விழாவின் சிறப்பையும் தங்களின் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். வாருங்கள் அவற்றை பார்த்து வரலாம். என் பேர் கலை இளமணி வைபவ் மகேஷ். மயிலையே கைலை, கையிலையே மயிலை. நம்ம மயிலாப்பூரின் சப்தஸ்தான ஸ்தலங்கள், அதாவது நம்ம மயிலாப்பூரில் 7 சிவன் கோவில் பக்கத்தில் இருக்காம். என்னென்னு பார்ப்போம் வாங்கோ. காரணீஸ்வரர் கோவில், தீர்த்தபாலீஸ்வரர் கோவில், வெள்ளீஸ்வரர் கோவில், விருபாட்சீஸ்வரர் கோவில், வாலீஸ்வரர் கோவில், மல்லீஸ்வரர் கோவில், கபாலீஸ்வரர் கோவில். இப்படி நம்ம காரணீஸ்வரர் கோவிலில் தரிசனத்தை ஸ்டார்ட் பண்ணி நம்ம கபாலியை தரிசனம் பண்ணி பிடிச்சா நம்ம கைலாசத்துக்கே போய் தரிசனம் பண்ணதுக்கு ஈக்குவல். ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் சப்த ரிஷிகள் வந்து தரிசனம் பண்ண ஸ்தலம். திருச்சிற்றம்பலம். அன்பே சிவம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் மெரிவா போற்றி போற்றி. என் பேர் ரகுபதி. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக வந்துட்டுருக்கோம். இங்கே வந்து இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வருஷம் 5 வருஷமாக நாங்கள் டீமாக ஒன்றா வந்து பல்லாக்கு தூக்கிட்டு இருக்கோம். கபாலீஸ்வரர் கோவிலில் வர பங்குனி உற்சவம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா டீமாக நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருப்போம். 10 நாள் திருவிழாக்கும் 10 நாள் விசேஷங்களுக்கும் நாங்கள் இருப்போம். அவரோட எப்படி சொல்கிறதுனா, அவரோட மிகப்பெரிய ஃபேன்ஸ் நாங்கள், கபாலியோட மிகப்பெரிய ஃபேன்ஸ். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் எங்களோட டீம்ஸ். எல்லாருமே ஒரு வேண்டுதல் வச்சு தான் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதுக்கான நிறைவேறுதலும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் நிறைவேறுதல் நம்புகிறோம். நாயன்மார்கள் ஏன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் திரும்பி போகாமல் அவரை பார்த்தா மாதிரி ஏன் போகிறான்னா, நாயன்மார்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அவரை போற்றி அவர் வந்து பாடிட்டு அவரை அழைச்சி கூப்பிட்டு போகிறது தான் அவரோட இதுவு. இங்கே இருக்கிற எல்லா நாயன்மார்களும், காரைக்கால் அம்மையிலேருந்து எல்லா நாயன்மார்களும் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து போற்றாத ஆளுங்களே கிடையாது. அதாவது இங்கே இருக்கிற சித்தர்களும் சரி, நாயன்மார்களும் சரி, சக எல்லா ஜீவராசிகளுமே கபாலியை வேண்டி இங்கே 63 நாயன்மார்களையும் கூட்டிகிட்டு போகிறனால தான் இன்றைக்கி 63 நடக்குது. எனது பேர் தாண்டவமூர்த்தி. இங்கே 63 திருவிழா ரொம்ப சிறப்பான ஒரு திருவிழா. கபாலீஸ்வர பெருமானுடைய திருவருளாலும் அம்பிகை கற்பகாமியனுடைய திருவருளாலும் ரொம்ப சிறப்பாக இந்த திருவிழா நடந்து வருகிறது. எல்லா அதிகார நந்தி, ரிஷப வாகனம், தேர் திருவிழா எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லாம் ரொம்ப அற்புதமாக செய்திருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமாக இந்த இறைவனுடைய திருவிழாக்கள் நடந்து வருகிறது. எல்லாம் வல்ல இறைவனுடைய கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர பெருமானுடைய திருவருள் இங்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நான் இளவரசன் பேசுகிறேன். கபாலீஸ்வரரை வந்து வணங்கி அவரோட அருளாசியம் நாங்கள் வந்து வருஷம் பெறுவோம். நல்லா வேண்டுதல் வேண்டினாலும் அந்த வேண்டுதல் நல்லபடியாக நடக்கும். நாங்கள் அந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து அந்த கோயிலை வந்து தரிசித்து அவரோட அருளாசியை நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் வந்து தரிசித்து அந்த அருளாசியை வந்து நாங்கள் பெறுவோம். ராமமூர்த்தி என்னுடைய பெயர். பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்களுடைய திருவிழா சிறப்பாக நடந்துட்டுருக்கு. தர்மமுகி சென்னை அப்படின்னு நம்முடைய வள்ளலார் சொல்லியிருப்பார். அதுக்குண்டான இலக்கணத்தோட இந்த பகுதியில் தர்மத்துக்கு குறைவே இல்லாமல் மக்கள் எல்லோரும் இன்புற்று சிறப்பான சுவாமி தரிசனம் செய்கிறாங்க. இதுவே பெரிய செய்தி. இது இப்போ நம்ம பங்குனி உத்திரத்தை ஒட்டி 63 நாயன்மார்களோட ஃபங்க்ஷன் இப்போ கபாலி உற்சவமாக ரொம்ப பிரசித்தமாக நடைபெற்றிருக்கிறது. இப்போ இன்றைக்கி சுமார் 4:30 மணி அளவில் நம்மளுக்கு 63 உற்சவம் கிளம்பி பின்னாடி கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள், அதுக்கு பின்னாடி அம்பாள் வரா, அதுக்கு முன்னாடி சுப்பிரமணிய சுவாமி, வெள்ளிதேவ சாமியோட எழுந்து இப்போ இங்கே ரொம்ப நாள் நடந்துகிட்ருக்கு. இதில் விசேஷம் என்னென்னா, இந்த வருஷம் இது 108வது வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. பெருளவில் மக்கள் கலந்துருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு நிகழ்வில் முதல்ல போகிறது அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், அவங்க 4 பேர் முதல்ல. பின்னாடி அது சேர்ந்து மிச்ச எல்லா நாயன்மார்களும் பின்னாடி வந்திருக்காங்க. நாயன்மார்கள் கடந்த இப்போ நம்மளுக்கு ஒரு 1500-2000 வருஷத்துலேருந்து நாயன்மார்கள் ஒருத்தரும் சிவனை எப்படி பார்த்துருக்காங்க, சிவன்கிட்ட எப்படி அற்புதமாக அவங்களுக்கு வந்து லீலைகள் சிவன் பண்ணி அவங்களுக்கு அனுகிரகம் இருக்குன்றது ஒவ்வொரு விசேஷ நாயன்மார்கள்கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு ஒரு பெரிய புஸ்தகமே போட்டு நிறைய வெளிவிட்டு நிறைய மக்கள் வந்து இன்றைக்கி அன்னதானம் பண்ணிவிட்டு நீர் பந்தல் போட்டிருக்காங்க, நீர்மோர் கொடுக்குறாங்க, அன்னதானம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இவங்களுக்காக தான், சிவன் அடியார்களுக்கு. சிவனை பார்க்கணுன்னா சிவன் அடியார்களை பார்த்தா போகிறோம். சிவன் அடியார்களுக்கு தொண்டு செஞ்சாலே சிவனுக்கு செஞ்ச மாதிரின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஒரு அற்புதமான நிகழ்வை இன்னும் பல கோடி
ஆண்டுகள் ஆனாலும் இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கோம். இதை வந்து அவ்வளோ அற்புதமாக இன்றைக்கி நம்ம கபாலி வைபவம் ஆயிட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். என்னோட பேர் பாஸ்கர். நான் கடந்த ஒரு 25 வருஷமாக வந்து கபாலி திருவிழா 63 நாயன்மார்களை வந்து தூக்கிட்டு வரேன். இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இவரை நம்பி வரவங்களுக்கு எப்போவுமே எல்லாமே நடக்கும். என்னுடைய பெயர் சபரி. நான் வந்து கடந்த ஒரு 6 வருட காலமாக நான் இந்த 63 திருவிழாவில் பங்கேற்றுக்கிட்டு நாயன்மார்களை தோளில் சுமந்து இந்த மாட வீதிகளை சுற்றி கோயிலில் கொண்டு போய் மறுபடி எப்படி எடுத்துகிட்டு வந்தோமோ அதே மாதிரியே அங்கே வந்து வச்சு மனசில் எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றிக்கிறதுக்காக வருஷம் வந்துட்டுருக்கோம். கபாலீஸ்வரரை வேண்டிட்டு நம்ம எந்த ஒரு காரியத்தை வந்து கையில் எடுத்துட்டாலும் அது நல்லபடியாக முடியும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். கபாலியும் கற்பகாம்பாலும் தெய்வாதீனமாக இந்த மயிலையில் வந்து இருக்கா அப்படிங்கிறத விட இந்த கபாலியும் கற்பகாம்பாலும் எல்லாருக்கும் தாயும் தந்தையாகவும் வந்து விளங்குறாங்க. நன்றி. இந்த பங்குனி உத்திர விழாவில் மிக சிறப்பான ஒரு நல்ல நிகழ்வு என்று 63 நாயன்மாருடைய புறப்பாடு. இந்த 63 விழாவை காண கண்கோடி வேண்டும். அந்த விழாவினை தொடர்ந்து இந்த 63 நாயன்மார்களுடைய புறப்பாடு அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வர பெருமானுடைய திருவருளால் இந்த விழாவானது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெருமான் வந்திருக்கின்ற அடியார்களுக்கு மட்டும் அருளை இந்த கபாலீஸ்வர பெருமான் கிள்ளி வழங்க மாட்டார், அள்ளி தருவார். அப்படியாப்பட்ட பெருமானுடைய இந்த நிகழ்வானது மிக சிறப்பான முறையில் மக்கள் தொலைக்காட்சி மூலம் உங்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இந்த விழாவானது மேலும் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பான முறையில் இறைவனுடைய திருவருளால் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறப்பு வாய்ந்த கையிலை கபாலி கோவிலும் கற்பகாம்பாள் உடனுடைய கபாலி கோவில் பூம்பாவை விழா கையிலேயே மயிலை மயிலையே கையிலேன்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பு மிக்க கோவில் இது. இங்கே எது நினைச்சாலும் உடனே நடக்கும். பழமை வாய்ந்த 63 நாயன்மார்களோட இன்னைக்கு ஐயா வீதி விழா வராரு. சிறப்பு வாய்ந்த இந்த கையில வர்றவங்களுக்கு நினைச்சபடி நடக்கும். பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்று இந்த பூம்பாவை உயிர் பெற்ற நாள் இன்னைக்கு. என்னோட பேர் வந்து சஞ்சய், தேனாம்பேட்டிலேருந்து வரேன். நம்ம திருஞான சம்பந்தர் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் இது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மிகப்பெரிய இது ஒரு தீபாவளி மாதிரி கூட சொல்லலாம். அடியார் பெருமக்கள் வந்து கபாலியை வந்து சூழ்ந்து 63 நாயன்மார்களை வந்து வீதி உலா வந்து கைலாவாதியத்தோட இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய சிறப்பு பண்ணுறாங்கன்னா எல்லாமே கபாலீஸ்வரர் அருளோட தான் நடக்குது. இன்றைக்கி கபாலீஸ்வரத்து பெருமான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டதை கொடுக்குற ஒரு சாமி. டில்லி பேசுகிறேன். மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் திருக்கோவில் இந்த 63 திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக அந்த நிர்வாகம் செய்து வருகிறது. அந்த நிர்வாகத்தில் அங்கங்கே பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. 29 ஆண்டுகளாக அந்த பக்தர்களுக்கு அன்னதானம் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றோம். ஒவ்வொரு ஆண்டுதோறுமும் வரும் பக்தர்கள் அன்னதானம் வாங்க வரும்பொழுது எங்கள் பந்தலுக்கு வராமல் போக மாட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த கோயிலுக்கு வரவங்க இந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வாங்கிட்டு தான் போகிறாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. என்னோட பேர் சந்திரமௌலி. நாங்கள் இங்கே பட்டினப்பாக்கத்தில் வரோம். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக கபாலீஸ்வரர் கோயில் பார்க்க திருவிழாவுக்கு வருஷம் வந்துட்டுருக்கோம். பங்குனி உத்திரமாக வருஷம் மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த வருஷம் அதை விட சிறப்பாகவே இருக்குது. கூட்டம் நெரிசல் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மக்கள் எல்லாரும் அங்கே வச்ச பிரார்த்தனையை நிறைவேற்றுறார் கபாலீஸ்வரர் என்ற நம்பிக்கையில் தினமும் வந்து வழிபடி பாடுவாங்க. இப்போ பங்குனி உத்திராதும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை எல்லா வருஷம் வரணும்னு நினைக்குவேன். ஆனால் இந்த வருஷம் தான் வர முடிஞ்சது. கேரளா வந்து வந்திருக்கிறேன். நான் ஒட்டப்பாலத்துலேருந்து வந்திருக்கிறேன். இப்போ பயங்கரமாக எல்லாம் பார்த்தேன். சாமியெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப மன திருப்தி ஆயிடுச்சு. ஆனால் இந்த அளவுக்கு பயங்கரமாக பார்த்ததே இல்லை. என் பேர் யாசாய். எங்கள் பாட்டியோட கோயிலுக்கு வந்திருக்கேன். கபாலீஸ்வரர் கோயில் இங்கே தான் ராயப்பேட்டையில் நாங்கள் இருக்கோம். எனக்கு பர்சனலாக எமோஷ்னலாக கனெக்டான ஒரு கோயில்னால் அது கபாலீஸ்வரர் கோயில் தான். அது எந்த பெரிய கோயில் இருந்தாலுமே எனக்கு அந்த கர்ப்பகிரகத்தில் பார்க்கும்போது அப்படியே மனம் குளிர்ச்சியாக இருக்கும். போன வாட்டி நான் 63 வரும்போது காலையில் வந்தேன். இதே மாதிரி தான் கூட்டம் இருந்துச்சு. பட் நான் ஈவினிங் வரல, 63 பார்க்கல ஒழுங்காக. மெயில் நான் டக்குன்னு போயிட்டேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் கூட்டமாக அவங்கவுங்க ஃபேமிலியோடு இருக்கும் போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் அன்னதானம் பண்ணுறாங்க. இதில் நிறைய வந்து அவங்க எப்படி சொல்கிறது நிறைய புண்ணியம் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நமஸ்காரம். நான் ரிஷி பேசுகிறேன். C8 நகர்லேருந்து.
திருமயிலை அருள்மிகு ஸ்ரீ கற்பகாம்பாள் சமேத அருள்மிகு ஸ்ரீ கபாலீஸ்வரர் திருக்கோவில் பங்குனி பெருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி ரொம்ப விசேஷமான 8வது நாள். இறைவன் வெள்ளி விமானத்தில் 63 நாயன்மார்களுக்கு திருக்காட்சி தருகிறார். இது ரொம்ப விசேஷமாக 63 நாயன்மார்களுமே சிவனுக்காக போற்றக்கூடியவர்கள். இங்கே என்ன விசேஷம்னா, ஸ்தல புராணம் திருமயிலை அம்பாள் மயில் வடிவில் இங்கே சிவபூஜை பண்ணுறா. அதுதான் இங்கே ரொம்ப விசேஷமாக போற்றக்கூடியது. அம்பாள் மயில் வடிவில் சிவபூஜை பண்ணி பங்குனி மாதம் பௌர்ணமி தினத்தில் இங்கே அம்பாளுக்கு கல்யாணம் ஆகுது. இன்னிலேருந்து 10வது தினம் இங்கே அம்பாளுக்கு, இங்கே அம்பாள் பேர் கற்பகாம்பாள்னு பேர். சுவாமி எப்படி விசேஷமோ அதே மாதிரி இங்கே விசேஷம். அந்த ஸ்தலத்துக்கு பேர் திருமயிலை கபாலீச்சரம்னு பேர். நாங்கள் மயிலாப்பூர் ரெசிடென்ட் தான். இந்த கபாலீஸ்வரோட பங்குனி பெருவிழா ரொம்ப விசேஷம். இந்த எஸ்பெஷலி 63 திருவிழா பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு திருவிழா. இன்றைக்கி எல்லா இடத்துல இருந்தும், சென்னையில் இருந்தும் சரி, ப்ளஸ் எங்களை மாதிரி எங்களோட பசங்க இப்போ வெளியூரில் இருக்காங்கன்னா எல்லாருமே இந்த திருவிழா மிஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக 63 திருவிழா கபாலீஸ்வரோட அருளை கண்டிப்பாக பெறுவதுக்காக எல்லாருமே வருவாங்க. ப்ளஸ் கபாலீஸ்வரர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர் இந்த மக்கள் அனைவரையும் நல்லபடியாக அருள் பாவித்து மக்கள் அனைவரையும் நல்லபடியாக வழிநடத்த வேண்டும். அனைவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். மயிலாப்பூர் கபாலி திருவிழாவின் 63 நாயன்மார் திருவிழாவிற்கு நாங்கள் வந்ததை ரொம்ப பெரும் பாக்கியமாக நினைக்கிறோம். எங்களுக்கு இந்த திருவிழாவை அறிமுகப்படுத்தினது எழுத்து சித்தர் எங்கள் ஐயன் பாலகுமாரன் அவர்கள். அவர் பல பொருட்களை இந்த நாயன்மார்கள் மாதிரி ரொம்ப பேருக்கு அந்த தானம் கொடுக்கறது, அன்னதானம் கொடுக்கறது, இந்த இடத்துல தான் அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி நாங்களும் பல பொருட்கள் அவரோட ஆசீர்வாதத்தால் மக்களுக்கு அன்னதானம் கொடுத்தோம். எல்லாம் ஜனங்க இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்கிறத பார்க்குறதுக்கு இது ரொம்ப பெரிய திருவிழா. இதை எல்லாரும் கலந்துக்கிட்டதுக்கு கபாலியின் அருள் அனைவருக்கும் கிடைப்பதற்கு நாங்களும் பிரார்த்திக்கிறோம். என்னோட பேர் வித்யா. இங்கே நான் 25 வருஷமாக நாங்கள் இது பார்த்துட்ருக்கோம். இந்த கோவில் திருவிழா இங்கே தான் நாங்கள் பிறந்து வளர்ந்தோம். இங்கே இது ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். நாங்கள் எந்த வருஷமும் மிஸ் பண்ணாமல் பார்ப்போம் இந்த இடத்துல. நானும் என்னோடய பையனுக்காக வேண்டியிருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நிறைவேறும் நம்புகிறேன். கண்டிப்பாக நானும் ஏதாவது என்னோட மூலிமா நானும் ஏதாவது கொடுப்பேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சதீஷ், என் ஃபேமிலி இது. ஸோ கபாலீஸ்வரர் ரொம்ப ஃபேமஸானவர். கேட்ட வரத்தை கொடுப்பார். இங்கே போனால் ஒரு எந்த கோயிலில் போனாலும் நிம்மதி இருக்கும். இந்த கோயிலில் போனால் இன்னும் மனசு ரிலாக்ஸாக இருக்கும், அமைதியாக ஃபீல் பண்ணலாம். நம்ம என்னென்ன கேட்போம் அடுத்து நடத்தி தருவார். இங்கே 63 திருவிழா நடக்கும். எவ்ரி இயர் பங்குனி மாதம் 10 நாள் திருவிழா. அங்கே நாங்கள் எப்போயுமே வருஷம் மிஸ் பண்ணாமல் வருவோம். ஸோ 35 வருஷமாக வந்துட்டுருக்கோம். வணக்கம். வலசை ஜெயராமன். மயிலாப்பூர் 63 திருவிழா. இல்லை மயிலாப்பூர் வங்கக்கடல் இங்கே குவிந்திருக்கு. 4 மாட வீதியிலும் மக்கள் தலை. பக்திமயம். தமிழ்நாடு என்றுமே பக்திக்கு குறைந்தது இடமில்லை. இந்த இடம் பக்தி. மனித தலை எங்கு நோக்கிடும் கபாலி என்று மக்கள் சொல்லிய வண்ணம் இருக்கிறார்கள், குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் அன்னதானம், எங்கே பார்த்தாலும் பால் கொடுக்கிறார்கள், பிஸ்கட் கொடுக்கிறார்கள், டீ கொடுக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், வரக்கூடிய மக்கள் கண்டிப்பாக சோர்வடையக்கூடாது. இறைவனை சந்தித்தால் அவனுக்கு ஏதாவது கிடைக்கும். கல்லுக்குள் தேரைக்கும், கருவுக்குள் சிசுவுக்கும், எள்ளுக்குள் என்னை போல் இருக்கக்கூடிய பரமாத்மா இருக்கக்கூடிய உலா வரக்கூடிய இடமல்லவா. எனவே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாரும் பசியார போகக்கூடாது. பசிப்பினி தீர வேண்டும். கபாலி என்று வாயார விண்ணதிர முழங்கிக் கொண்டு ஆயிரக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கான மக்கள் இங்கே குவிந்திருக்கிறார்கள். அனைவர் முகத்திலும் தெரிவது பக்தி. என் பேர் அக்ஷிதா. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு இந்த 63 ரொம்ப பிடிக்கும். நான் இதுக்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இதில் எல்லாமே வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. இதில் நான் நிறைய சாமி பார்க்காதவங்கள பார்த்தேன். அப்புறம் எனக்கு இந்த திருவிழா ரொம்ப பிடிக்கும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி எல்லாருக்கும் பிஸ்கெட்ஸ் எல்லாம் கொடுத்தேன். அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணேன். அவ்வளோதான். என் பேர் சன்சிகா. நானும் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நானும் இந்த திருவிழாவுக்கு வரணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். நானும் நிறைய பேர் இருக்காங்க. நானும் சாமியெல்லாம் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம். என்னோடய பெயர் பாலாஜி. நான் இங்கே மயிலாப்பூர்லேயே தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மயிலாப்பூர்லேயே தான் இருக்கும். இது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோயிலுடைய இந்த பங்குனி உத்திர விழா அப்படின்றது சென்னை மாநகராட்சியிலே சென்னை மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு விழாவாக இந்த விழா இருக்குது. இந்த மாதிரி சென்னையில் ஒரு பெரிய விழாவை பார்க்குறதே ஒரு பெரிய சந்தோஷம்.
அதுவும் கபாலீஸ்வரரை வந்து நம்ம நினச்சாலே சந்தோஷம். கபாலீஸ்வரரை மயிலையே கையிலேயே மயிலேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிவபெருமானோட இருப்பிடம் வந்து நம்ம கையிலேன்றோம். கையிலேக்கு அடுத்த ஈக்குவலாக கொடுக்கறது மயிலாப்பூர். மயிலை அவ்வளோ சிறப்பு மிக்க இந்த மயிலாப்பூரில் இவ்வளோ பெரிய ஒரு திருவிழாவில் இந்த மக்கள்லாம் பங்கு பெற்று வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். ரொம்ப விசேஷமான கடவுள். என் பெயர் என்ஆர் பாலமுருகன். இந்த கோயிலின் வரலாறு மிகவும் பழமையானது. வேண்டியதை விருப்பத்திற்கேற்ப அளிக்கும் மகா சக்தி உடையவர் பரம்பொருள் கபாலீஸ்வரர். கற்பகம்பால் உடையவர். இந்த கோயிலின் சிறப்பு அம்சம் என்பால் கேட்ட வரம் தருபவர். உங்கள் மக்களின் எண்ணங்களில் எழுச்சியை கூட்டக்கூடியவர். அவரின் இந்த திருவிழாவில் கோடான கோடி மக்கள் வந்து அவரை கண்டு கழிக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் இந்த திருவிழாவின் கூட்டங்கள் அதிகரித்து கொண்டு வருகிறது தவிர என்றும் குறையவில்லை. வற்றாத மக்கள் நதி போல மக்கள் கூட்டங்கள் வருகின்றது. அன்னதானம் மிகவும் சிறப்பாக அனைத்து மக்களும் இணைந்து செய்கின்ற ஒரு பெருவிழா. பேதம் இன்றி அனைவரும் இணைந்து செயல்படுகின்ற ஒரு மாபெரும் திருவிழா. என் பெயர் லதா ஏழுமலை. நாங்கள் முதல்ல வேண்டும்போது எங்களுக்கு 2 பொண்ணு தான் இருந்தது. எங்களுக்கு பையன் இல்லைன்ற ஒரு கஷ்டம் இருந்தது. நான் கபாலீஸ்வரர் கோயில் கற்பகாம்பாளாண்ட வந்து எனக்கு பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கினேன். அதன் பிறகு எனக்கு ஒரு 3வது பையனாக பிறந்தான். அதன் பிறகு எங்கள் பசங்க பெரிய பொண்ணு நல்லா டாக்டருக்கு படிச்சிருக்கா, 2வது பொண்ணும் டாக்டருக்கு படிச்சிருக்கா, 3வது பையனும் நல்லா இருக்கான். என் பேர் மெய்யம்மை. நான் வருஷம் இந்த திருவிழாவுக்கு வருவேனா. கபாலீஸ்வரர் கோயிலை பற்றி எனக்கு ரொம்ப விசேஷமாக நல்லா தெரியும். எனக்கு ஈஸ்வரனுடைய அருள் இருந்தால் எல்லாமே நடக்கும். ஈஸ்வரன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் தாயினுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த திருவிழாவில் கலந்துக்குவேனா ரொம்ப சிறப்பாக நடக்கும். மனசுக்கும் இதமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். அனைவருக்கும் சிவாய நமக. அடியேன் திருத்தணி பக்கத்திலிருந்து பிஆர் பள்ளி, பிச்சிரெட்டிப்பள்ளி என்பார்கள். இப்பொழுது அங்கும் இல்லாமல் எல்லா இடமும் சென்று இறைவனுக்கு தொண்டு செய்து இறைவன் திருவடி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு எல்லா ஆலயம் வலம் வருகின்றேன். அந்த வகையிலே சொற்பொழிவு மாற்றுவேன், தேவாரம் திருவாசகம் பாடுவேன், உழவார பணி செய்வேன். அப்படி எம்பெருமான் திருத்தொண்டு செய்து வருகின்ற வேளையிலே இங்கே அற்புதமான சென்னை மாநகரத்திலே மயிலம் திருமயிலம் என்பார்கள். ஏனென்றால் உமை அம்பிகை மயிலாக சென்று இறைவனுக்காக லிங்கத்தில் அர்ச்சனை செய்து இறைவனை தொழுது லிங்க வடிவிலே வணங்கி அவரை சென்று அடைந்தார்கள். ஆகினால மயில் வடிவில் அம்பிகை வந்து இறைவனை வணங்கி சென்றதால், அங்கே இறைவனை வணங்கி பூஜை செய்ததால் திருமயிலம் என்று பெயர் பெற்றது. இறைவனுக்கு பெயர் கபாலீஸ்வரர். அற்புதமான பெயர். 63 நாயன்மார்கள் தொண்டு சிறப்பு என்னவென்றால் இறைவனுக்காக மட்டுமல்ல, இறைவனைவிடக்கும் மேலான அடியார் தொண்டு, சிவனடியார்கள் தொண்டு சிறப்பாக செய்த காரணத்தினால இந்த 63 நாயன்மார்களும் சிறப்பாக இங்கே போற்றப்படுகிறார்கள். தொண்டு என்பது இடைவிடாமல் செய்வது என்பது தான் தொண்டு என்பது பொருள். என்ன தொண்டு செய்தார்கள்? சிறு தொண்ட நாயனார் பிள்ளையை கரியாக்கினார். மாங்கனிக்காக 2 மாங்கனிக்காக அம்மை காரைக்கால் அம்மையார்கள் முக்தி அடைந்தார்கள். தண்டியடிகள் திருவாரூரில் அப்படியே கண் தெரியாது குளத்தை தோண்டினார். இப்படி எத்தனையோ வகையிலே தொண்டு சேர் இளையான்குடி மாற நாயனார் அவர்கள் இரவிலே திருவமுது இறைவனுக்காக படைத்தார். அறிவாட்ட நாயனார் அந்த இறைவனுக்காக படைக்கின்ற இந்த திருவமுது நிலத்தில் விழுந்து விட்டதே என்று உயிரை விட துணிந்த கழுத்தை அறிவாளால் அறுக்க முற்பட்டார். அப்படிப்பட்ட நாயனார் இறைவனுக்காகவே தன்னை அர்ப்பணித்து வாழ்நாளில் தொண்டு செய்து அடியார்களுக்கும் தொண்டு செய்து இறைவனுக்காக தொண்டு செய்து அவரை போற்றி வணங்கி அற்புதமாக சேவிக்கின்ற அந்த அடியார்கள் இந்த பெரும் திருவிழா இன்று 63 நாயன்மார்கள் சிறப்பு எதுக்காக என்றால் அவர்கள் காட்டிய அந்த செய்த தொண்டு நீங்களும் செய்ய வேண்டும், அந்த வழி வர வேண்டும், முக்தி அடைய வேண்டும், இறைவனை மனமாற வணங்க வேண்டும், நமச்சிவாய நமச்சிவாய் மந்திரத்தை நாள்தோறும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்பதற்காகவே அறநெறியோடும் தர்மத்தோடும் இறைவனை இடைவிடாது வணங்கி வாழ வேண்டும் என்பதற்காக
இங்கே 63 நாயன்மார்கள் எழுந்து அருளியிருக்கிறார்கள். அதிலே திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு பெருமான், சுந்தரர் பெருமான், மாணிக்கவாசக பெருமான், தேவாரம் திருவாசகம் அருளிய சைவ சமய குறவர் நால்வர் பெருமக்கள் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தவர்கள். அதிலே 63 நாயன்மார்களும் தொண்டு செய்து இறைவன் திருவடி அடைந்தார்கள் என்பது இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டவே, உங்களுக்கும் எடுத்து காட்டவே, நீங்களும் பின்பற்றவே, அந்த வழி முக்தி அடையவே அதற்காக வழிகாட்டிருக்கிறார்கள் 63 நாயன்மார்கள். கோலாகலமான சிறப்பு பங்குனி திருவிழா, பங்குனி பெருவிழாவானது அனைத்து துறையினர் மூலமாகவும் நல்ல மாதிரியான முறையில் சிறப்பாகவும் மிகவும் அழகான முறையில் பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கபாலீஸ்வரர் கற்பகாம்பல் கோவில் என்பது பழைய காலத்தை பண்டைய காலத்தை வாய்ந்த மிக பெரும் பழமையான உயர்வகையான அருமை பெருமை பெற்ற கோவில். கபாலீஸ்வரர் அருளோடும் கற்பகாம்பிகா அருளோடும் அனைவரும் பல்லாண்டு காலம் எழுதி வாழ்ந்து மக்கள் நலம் வளம் பெற இந்த 63 நாயன்மார்கள் அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் நல்ல மாதிரி திகழ வேண்டும் என்பதை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே மயிலாப்பூரிலே 63 திருவிழா மிகவும் சிறப்பாக பங்குனி மாதத்திலே பெரியதொரு உற்சவமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கபாலீஸ்வரர் ஆலயத்திலே நினைத்தது நடக்கும். நாம் வேண்டிய அனைத்தும் நிறைவேற கபாலீஸ்வரரை நிறைய தடவை நான் வருடம் பிரார்த்தனை செய்திருக்கிறேன். நிறைய அற்புதங்கள் எனது வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை உத்தேசித்து தான் வருடம் கிட்டத்தட்ட 15 வருடத்துக்கு மேலாக ஸ்ரீ கபாலீஸ்வரர் ஆலயத்திற்கு இந்த 63 நாயன்மார்கள் உற்சவத்திலே கலந்து கொள்கிறேன். மிகவும் சிறப்பான கபாலீஸ்வரம், கையிலேயே மயிலை, மயிலையே கையிலே என்று சொல்லுவார்கள். அதற்கு உகுந்தார் போன்று இங்கே சிறப்பான முறையிலே 63 நாயன்மார்களுடைய உற்சவம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கூறிக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியின் மூலமா சென்னை கபாலீஸ்வரர் கோவிலில் நடைபெறும் 63 திருவிழாவை கண்டு இறைவனின் அருளை பெற்றும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.